இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஏர்போர்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு திருப்பி ஜப்பானுக்கு வந்துடுறாரு. அப்படியே சீன் கட் பண்ணா இந்த ஒரு கேம்பையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க. எப்படியோ இறுதியா நம்ம இருக்கிற யாருமே ஃபெயில் ஆகாம பொழிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஷன்னுக்கும் ஹாப்பி. சரி நேத்து இந்த மாதிரி கார்ட் கேம்ல பாதியில விட்டோம்ல, அது திருப்பி போய் கன்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு மத்த பசங்களா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பிங்க் மண்டை அங்க போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் மெகுமி போய் என்ன தலா பொட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்புற மறுபடியும் பிரான்ஸுக்கா. ஆமாப்பா, பிரான்ஸ்ல இருக்கிற என் கடையை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க முடியுமா? பிளஸ் நீங்க ரெண்டு பேரும் பாஸ் ஆனதுல ஹாப்பி தான். கூடிய சீக்கிரம் என்னோட கடையை இன்னுமே டெவலப் பண்ணிட்டு எப்படியாவது ஒரு 3 ஸ்டார் வாங்கி ஆகணும். ஏன்னா பாரிஸ்ல என்னோட கடையை ஒரு மோஸ்ட் ஃபேமஸான இடமா மாத்தி ஆகணும்னு சொல்ல, இதை கேட்ட மேகுமி இது வரைக்கும் எந்த ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுமே பிரான்ஸ்ல போயிட்டு 3 ஸ்டார் வாங்கினது இல்லையேன்னு சொல்லும்போது, இது வரைக்கும் வாங்கினதில்ல, இனி வாங்கும் பாருன்னு சொல்லுவானா. கரெக்டா மத்த இன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, சோ அவங்கள அந்த இடத்துக்கு வந்துட்டு அதுல அந்த பப் கட்டிங் வச்சிருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இட்டாலியன் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா என் கூட வந்து வேலை பாக்குறேன்னு கேட்பாங்க. ஈவன் மெகுமி கூடயே மத்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் வந்துட்டு எங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அந்த மொட்டையுமே வந்துட்டு பரவாயில்லையே, நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்களான்னு சொல்லுவான். சோ பேசிக்கா இந்த ட்ரைனிங் கேம்ப் அப்படிங்கிறது ஜாப் ஆஃபர்ஸையுமே கொடுக்கும். அதுவும் இதுக்கு முன்னாடி கிராஜுவேட் ஆகி போனவங்க புதுசா டேலண்ட் உள்ள செஃப் தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த இடம் அதுக்கு ப்ராப்பரான ஒரு இடம். இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹாஸ்டல் பசங்களும் ஓ அதனால தான் கேம்ப் இந்த அளவுக்கு டஃபா இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ டைரக்டா இங்க இருந்து ஆளுங்களை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்னாலே அவங்க எந்த அளவுக்கு திறமையா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல. ரொம்ப முக்கியமா நம்ம ஹீரோவை தான் கூப்பிடுறாங்க. ஒன்ஸ் இந்த அகாடமில இருந்து நீ கிராஜுவேட் ஆயிட்டீனா வந்து இந்த அகாடமியை சார்ந்த ரெஸ்டாரண்ட்லயே உனக்கு எப்பவுமே ஜாப் ஆஃபர் இருக்குன்னு சொல்ல, அவன் அப்படியே அவன் சட்டையில இருக்கிற கடையோட லோகோ எடுத்து காமிச்சிட்டு எனக்குன்னு ஒரு கடை இருக்குது பாசேம்மா அப்படின்னா உன்னோட ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல தான் நீ ஒரு செஃப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறியாங்க போது, அதுக்கு ஹீரோவும் இப்போதைக்கு நான் ஒரு செஃப் இல்ல, எங்க அப்பா தான், ஆனா சூனர் எங்க அப்பாவோட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த கடையை நான் தான் எடுத்து ரன் பண்ணுவேம்மா. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் அங்க இருந்து போய்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த முட்டை இருக்கிறான்ல, சோ அவனுக்கு நம்ம ஹீரோ நடந்து போறது இது யாரையோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆகும். பசங்க எல்லாரும் பஸ்ல ஏறிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஹீரோக்கு ஆஹா என் கையில வச்சிருந்த துண்ட காணாமேன்னு சொல்லி அதை எடுக்கிறதுக்காக வருவானா. அதே நேரத்துல எரினா இருக்கிறான்ல, சோ அவள ஏதோ மறந்து வச்சுட்டா போல. ஓகே நீங்க எல்லாரும் போங்க, நான் அதை எடுத்துட்டு நான் திருப்பி வந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளாம். நம்ம ஹீரோவுமே அவனோட துண்டை எடுத்துட்டு பஸ்ல ஏறலான்னு பார்த்தா வேற ஏதோ ஒரு பஸ்ல ஏறிடுவான். அங்க இருக்கிற பஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறங்காட்டி கன்ஃபியூஸ் ஆயிருப்பான் போல. ஆனா அந்த பஸ்ல இருக்கிற அந்த வயசான ஆளுங்க எல்லாருமே நம்ம ஹீரோட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காங்க. சோ அதனால தம்பி நீ பயங்கர திறமசாலியா இருக்கிறப்பா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு பயங்கரமா பேசிக்கிட்டு இருப்பாங்களா. ஐயோ எரியா உங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லாமல என் பஸ்ஸை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் தேடிட்டே இருப்பான். இருக்கிற எல்லா பஸ்ஸும் போயிடும். தலைவன் தனியா நின்னுகிட்டு இருக்கேன். கரெக்டா எரினாவும் அங்க வரும்போது இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு அவளுக்கு டவுட் வர, எரினாவை கூட்டிட்டு போறதுக்காக அங்க கார் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாமா. சோ இப்ப நம்ம ஹீரோவும் இருக்கிறங்காட்டி வேற வழி இல்ல, அவனையும் சேர்த்து கூட அனுப்பிச்சுட்டு இருந்திருப்பாங்களா. ஐயா இவன் வேற பக்கத்துல உட்காந்துருக்கானேன்னு சம்மகான்ல இருப்பான். கார்ல வரும்போது ஹீரோ கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி என்னமோ இந்த 6 நாள் கேம்ப்ல நான் தோத்து போயிருவேன்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க பாத்தியா சீனா ஜெயிச்சுட்டு அவன் கூட உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. காண்டாகும் உங்களுக்கு, நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, ஆனா கண்டிப்பா இந்த செலக்ஷன்ல உன்னை செலக்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாளா. செலக்ஷனா அப்படி யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லலையேன்னு கேட்கும்போது அதுக்கு பேரு தான் ஃபால்ஸ் செலக்ஷன் ஆமா. சோ ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரி கேம்புக்கு வர ஆளுங்கள்ல ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த அகாடமில கண்டக்ட் பண்ணப்படும். அந்த ஃபெஸ்டிவல்ல ஒரு காம்படிஷனுக்காக இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை சூஸ் பண்ணிருப்பாங்க, ரொம்ப சில பேரை மட்டும். அதுவும் அந்த ஃபெஸ்டிவல் அட்டென்ட் பண்றதுக்காக இந்த அகாடமியோட டைரக்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய கைங்க எல்லாம் வருவாங்க. சோ அந்த மாதிரி பெரிய கைங்க கிட்ட வந்து தங்களோட திறமையை டிஸ்பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஈவன் சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு அங்க நிறைய பேர் மார்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க தான் செலக்ஷன் கமிட்டி. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு கேம்புக்கான ரீசனே வந்து ஆளுங்களை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறங்காட்டி கிடையாது, இருக்கிறதுல யாரு தலை சிறந்த ஆளுங்க அப்படின்னு அந்த ரேங்க் எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பே இருக்குதுன்னு சொல்லுவான். அவன் இந்த மாதிரி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஓ காம்படிஷனா அப்ப ஜாலியா தான் இருக்கணும் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம ஏதாவது பேசிட்டு இருப்பான். அப்படியே என்னமோ சொல்லியிருந்தீல்ல, உன்னோட தப்புகள்ல இருந்து நீ திருத்திக்கிற, உன்னோட ஃபெயிலியர்ல இருந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு. ஆனா ஒரு செஃப்பா நீ ஃபெயிலியராவே இருக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதை பத்தி எனக்கு கவலை இல்லாம மேக் பண்ற எல்லா டிஷஸுமே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தாகணும், அதுல எந்த ஒரு குறையுமே இருந்துடக்கூடாது, அந்த ஆள் பண்ற மாதிரியே அப்படின்னு சொல்ல, எந்த ஆள்னு ஹீரோ கேட்க அவ சொல்ல மாட்டா. சரி இவ கூட மனுஷன் பேசுவோம் நானு. நம்ம ஹீரோ அதே இடத்துல தூங்க ஆரம்பிக்க, அந்த எரினா ஆக்சுவலி அந்த ஹோட்டல்ல அவளோட டைரியை விட்டுட்டு வந்திருப்பான். அந்த டைரியில அந்த எரினா கூட நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு போட்டோல இருப்பாரு. கூடவே அந்த மொட்டை இருக்கிறான்ல, அவனுமே நம்ம ஹீரோவோட அப்பா தான் இவனா, ஓ நீ இவனோட பையனா அப்படின்னு அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறான். சோ நம்ம ஹீரோவோட அப்பா இந்த மொட்டையோட பேட்ஜ்ல ஒன்னா படிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ல அந்த லேடியுமே அப்படியே சுத்தம் பண்ணிட்டு ஓகே ஒரு வாரம் ஹாஸ்டல் அமைதியா இருந்துச்சு. பசங்க எல்லாரும் இன்னைக்கு வந்துருவாங்க, இன்னைக்கு ஜாலியா இருக்க போது நினைச்சுக்கிட்டு இருக்க, யாரோ காலிங் பெல் அழுத்துவாங்களா, போய் பார்த்தா அது நம்ம ஹீரோவோட அப்பா தான். டே பையா நீ திருப்பி வருவன்னு எதிர்பார்க்கவே இல்ல, ஆர் அட்லீஸ்ட் வர அப்படின்னா ஒரு காலாவது பண்ணிருக்க வேண்டியதானுங்கும் போது ஒன்னும் பெருசா இல்ல, சும்மா அந்த வழி அப்படியே போனேன், அதான் சும்மா எட்டி பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் திருப்பி ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்களா, எல்லாரும் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த கிளவியும் வந்துட்டு ஓகே
எல்லாரும் தயாரா இருங்க, உங்களுக்கான சாப்பாடும் தயாராகிட்டு இருக்குது. ஆனா நான் பண்ணல, வேற ஒருத்தருங்கும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோட அப்பா சமைச்சுக்கிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ கிட்ட அதெல்லாம் எடுத்து கழுவி வைடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் சரிமா, ஆனா டக்குனு ஒரு செகண்ட் சுயநினைவுக்கு வந்துட்டு யோ நீங்க என்ன பண்றேன்னு கேட்டா அந்த கிழவிக்கு தான் ஷாக்கு. என்னது ஹீரோக்கு இவரை தெரியுமான்னு. ஏற்கனவே நம்ம ஹீரோட அப்பாவும் இந்த ஒரு அகாடமில படிச்சிருந்திருக்காராமா, பிளஸ் இந்த ஒரு ஹாஸ்டல்ல இருந்திருக்காரு. என்னது இந்த அகாடமில நீங்க படிச்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்பட, என்னடே இந்த ஆள் இங்க படிச்சாருன்னு உனக்கு தெரியாதா, இந்த அகாடமில தான் நீயும் படிச்சுட்டு இருக்கிற, இதுக்கு முன்னாடி இந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2nd சீட்ல இருந்தவர்ரா அப்படிங்கும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாரும் ஷாக் ஆவாங்க. நம்ம ஹீரோவும் இல்லையே எனக்கு இது யாரும் சொல்லலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே சோறு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் பிளேட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவானா. யோ நாங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறோம், நீ என்ன சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒண்ணு பேசுறேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். மறுபடியும் அவங்க எல்லாருக்கும் ஷாக்கு, என்னது நீங்க 2 பேரும் அப்பாவும் மகனுமான்னு. சோ இப்போதைக்கு பயங்கர குழப்பத்துல நம்ம ஹீரோ இருக்கிறான். எங்க அப்பா இதுக்கு முன்னாடி இங்க படிச்சிருந்திருக்காரு, ஒரு டாப் ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு, கவுன்சில் ஆஃப் 10ல இருந்திருக்காரு, எனக்கு அப்பாவா வேற இருந்திருக்காரு, ரொம்ப குழப்பமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோட அப்பா வேற ஒரு நேம்ல தான் ஆக்சுவலி இந்த அகாடமில படிச்சிருந்திருப்பாரு. அந்த சட்டோஷி இருக்கிறான்ல அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும், நீங்க தான் பயங்கரமா டிராவல் பண்ற ஒரு ஆளாமா, வெவ்வேறு ஊருங்களுக்கு போய் வெவ்வேறு டிஷஸ் வந்து சமைக்கிற ஒருத்தர், பட் திடீர்னு நீங்க காணாம போயிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை பத்தின கதைகள் வந்து வெறும் கதைகளா தான் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் எனிவேஸ் என் பேரு சட்டோஷி, நான் இன்னைக்கு கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 7th சீட்ல இருக்கிறேன். எல்லா பசங்களும் நம்ம ஹீரோட அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ என்னன்னா கவுன்சில் ஆஃப் 10ல எங்க அப்பா ஏற்கனவே இருந்திருக்காரு அப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டு இருப்பான். என்னடா இவ்வளவு வருஷம் உங்க அப்பா கூட தானே இருந்திருக்கேன், இந்த விஷயம் கூட தெரியாதால அப்படின்னு மத்தவங்க கேட்டா, எங்க அப்பா வெளியூர் போய் வேலை பார்ப்பாருங்கிறது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சுமா. சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பாக்கு ஆக்சுவலி வெவ்வேறு லாங்குவேஜ்ல இருந்தெல்லாம் போன் கால் எல்லாம் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருக்கிற நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. கூடவே நிறைய ஃபாரினர்ஸ் கூட நம்ம ஹீரோட அப்பா போட்டோ எடுத்திருப்பான். சோ அதனால மேபி எல்லாரோட வீட்லயும் யாராவது ஏதாவது ஒரு ஃபாரினர் கூட போட்டோ எடுக்கிறது இது சாதாரண மேட்டர் நினைச்சிருப்பான். அதனாலதான் அவன் எதுவுமே இதை பத்தி பெருசா அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டதும் கிடையாது. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவரு சாப்பாடை கொண்டு வந்து பரிமாற, ஆனா ஆப்வியஸ்லி அவங்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோட அப்பா சாப்பாட பயங்கரமா பிடிச்சிருந்திருக்கும். இது வரைக்கும் அவங்க கேள்வியே படாத டிஷ் எல்லாத்தையுமே அவரு ரெடி பண்ணிருப்பாரு. அவரு தான் பயங்கரமா டிராவல் பண்ற ஆளாச்சு, எந்தெந்த ஊரோட ட்ரெடிஷனல் ஃபுட்டையோ அவரு அந்த இடத்துல சமைச்சு வச்சிருந்திருக்கேன். சோ இதையெல்லாம் பார்த்து அந்த 3 பொண்ணுங்க என்னன்னா, ஓ ஹீரோட அப்பா இந்த அளவுக்கு சூப்பரா சமைக்கிறாரு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோ இதே மாதிரி தானே வளர்ந்து நிப்பா அப்படின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையும் எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெஞ்சி பார்த்தா அங்க என்ன வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அதையோ வாயில எடுத்து வைப்பான். என்ன இவ்வளவு கேவலமா இருக்குன்னு பார்த்தேன். அவரு எப்பவும் போல ஏகப்பட்ட நல்ல சாப்பாடு செஞ்சாலுமே ஒரு மோசமான சாப்பாடு செஞ்சு பாப்போமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காரு. இல்ல இது இன்னும் மோசமா இல்ல, நான் இதோட பயங்கர மோசமா செய்வேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவும் அவங்க அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா அப்பா அந்த கிழவி என்னன்னா, ஓகே இந்த சாப்பாடு குட்டி பசங்களுக்கு சமைச்சு கொடுத்ததெல்லாம் போதும், நீ இப்ப கொஞ்சம் ப்ராப்பரா சமைக்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது, அதனால ஏன் இந்த சாப்பாடு நீ அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ எவனுக்குன்னு கேட்கும் போது, என்னது உங்களுக்கு அவனை தெரியாதா, கண்டிப்பா ட்ரைனிங் கேம்ப்ல அவன் தான் பெரிய கையா இருந்திருப்பானே அப்படிங்கும் போது, வேற யாரும் இல்ல நம்ம மொட்டை தான். சோ சின்ன வயசுல அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த மொட்டையுமே இந்த ஒரு ஹாஸ்டல்ல தான் தங்கி இருந்திருக்கான். அந்த மொட்டை என்னன்னா கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1 ஆகும், அதுவே நம்ம ஹீரோட அப்பா என்னன்னா கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2 ஆகும். இந்த ஹாஸ்டலுக்கும் இந்த அகாடமிக்கு ஒரு பெரிய பேரெல்லாம் சேர்த்து இருந்திருப்பாங்க. எந்த விதமான காம்படிஷனுக்கு போனாலும் அங்க இவங்களோட கை தான். ஷட்டோசியோட தோட்டமா இருக்கட்டும், அரிசியை ஸ்டோர் பண்ற இடமா இருக்கட்டும், அந்த சிக்கனை வளர்க்குற இடமா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தா நம்ம மொட்டையும் ஹீரோட அப்பாவும் தான் வந்து லைக் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களாமா. இவங்க 2 பேர் மட்டுமே வருஷம் தவறாம அந்த மொட்டை என்னன்னா ஏதாவது நியூ இயர் கார்டு ஏதாவது நியூ இயர் விஷயம் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பான். ஆனா நீ தான் எதுவுமே பண்றது இல்ல, ஆனா ஒரு பேச்சு கூட உன்னால ஒரு லெட்டர் கூட அனுப்ப முடியலன்னு சொல்லும் போது, அதான் அப்பப்போ எப்பயாவது நான் வீட்டுக்கு இங்க வந்துட்டு தானே போறேன். இதை பார்க்கும்போது பசங்க எல்லாருக்கும் அந்த மொட்டை என்னன்னா ஒரு லாயலான ஒரு டாக் மாதிரி காலுக்குள்ள சுத்தி வரான். பிளஸ் அதுவே நம்ம ஹீரோட அப்பா என்னன்னா லைக் ஒரு பூனை மாதிரி சாப்பாடு வச்சா வந்து சாப்பிட்டு போறேன் அந்த மாதிரி ஆளா இருந்திருக்காரு. சோ அப்பதான் ஒரு முக்கியமான மேட்டரையும் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த அகாடமில இருந்து அவர் கிராஜுவேட் ஆகி போகல, ஆனா கவுன்சில் ஆஃப் 10ல இருந்தும் எப்படி நீங்க கிராஜுவேட் ஆகாம இருந்தீங்கன்னு கேட்க, அது நிறைய விஷயம் நடந்துச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ, ஆமா இந்த ஹாஸ்டல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும் போது அவரும் பார்த்தா லைக் அப்படியே கதையா நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாரா. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி அப்படியே என் ரூம்ல வந்து கொஞ்சம் தூங்கிட்டு போறீங்களான்னு கேட்கும் போது, அப்ப அவன் ரூம் கீயை பார்த்துட்டு, ஓ நீயும் 303ல தான் இருக்கிறியா, உன் ரூமோட சென்டர்ல ஒரு சட்டி கீழே வந்து அடையாளம் ஒண்ணு இருக்கும், அதை நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவனும் போய் செக் பண்ணி பார்ப்பான், அது இருக்கும். சோ அப்படின்னா தான் அப்பாவும் இதே இடத்துல தான் ஸ்டே பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு அவன் படுத்திருக்கேன். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட அப்பா பார்த்தா வேகமா அவனை எழுப்பி விட்டுட்டு சீக்கிரமா கிச்சனுக்கு வான்னு சொல்ல, சரின்னு அவனும் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வருவானா. ஓகே உன்னை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதுக்காக கூப்பிடல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, போட்டி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால நீ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத பார்க்கணும்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.